எவ்வளோதான் வதந்திகள் பரவாலும் சரி, என்னதான் பொய்யான குற்றச்சாட்டுகள் பரவாலும் சரி, உண்மை, நீதி, சத்தியம் எதுவோ அதுதான் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். 41 பேர் உயிரிழந்த அந்த கரூர் சம்பவத்திலிருந்து இன்னும் முழுசாக யாராலையும் வெளியே வர முடியாத இந்த நேரத்தில் இந்த மாதிரியான நியூஸ் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தா சொன்னாங்க இல்லையா, அது இன்னும் ஒரு மர்மமாகவே புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் உயிரிழந்த குழந்தைகளோட பெற்றோர்களும் ஒரு சில வழக்கறிஞர்களும் அளித்த கோரிக்கையின் அடிப்படையிலும் இன்னும் சில பல்வேறு முக்கிய காரணங்களோட அடிப்படையிலும் சுப்ரீம் கோர்ட் இந்த கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. இதை கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. உண்மையிலேயே அந்த தவறு, அந்த 41 உயிரும், எந்த பாவமும் செய்யாத அந்த 41 உயிரும் போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த துயரமான நேரத்தில் சப்போர்ட்டிவாக இருந்த அந்த கரூர் மக்களுக்கும் ப்ளஸ் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுறதுக்கு காரணமாக இருந்த எல்லாத்துக்கும் விஜய் அண்ணாவோட சகோதர சகோதரிகள் சார்பாகவும் டிவிகே கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாத்தோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.